ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அதிகாலை அரும்பத் தொடங்கியிருந்தது. திடீரென அமைதியை கிழித்தது அந்த வெடி சத்தம். கண்ணிமைக்கும் நேரத்தில் பல முக்கிய கட்டடங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. மோசமான ஒரு ஆட்டத்தை தொடங்கி வைத்த இஸ்ரேல், ஆம் நாங்கள்தான் செய்தோம் என பெருமையுடன் அறிவித்தது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ஈரானின் முப்படை தளபதி முகமது பகேரி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹுசேன் சலோமி மற்றும் அணு விஞ்ஞானிகள் இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். பலி எண்ணிக்கை குறித்த முழு விபரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட 8 இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இவற்றுள் ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் இருந்து 225 கிலோமீட்டர் தெற்கே உள்ள நடான்ஸ் நகரிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சமீப காலமாகவே ஈரான் அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்தது. ஒருவேளை அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்து விட்டால் அது இஸ்ரேல் மக்களுக்கு பேராபத்து என சொல்லி வந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதன் காரணமாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நடான்ஸ் ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொண்டு வந்ததாக இஸ்ரேல் கருதுகிறது. அதனாலேயே அதனை குறிவைத்து ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில் தங்களிடம் அணு ஆயுதம் இருப்பதாக ஈரான் எப்போதும் அறிவித்ததில்லை. ஆனாலும் தற்காப்பு எனும் பெயரில் எந்த விபரீதத்தையும் செய்யக்கூடிய இஸ்ரேல் இன்னொரு முறை அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் எவ்வளவு காலத்துக்கு நீடித்தாலும் அதை சமாளிப்போம் என திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் நெதன்யாகு. இதன் ஒரு பகுதியாக ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் டெல் அவீவ் நகரத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நகரின் விமான நிலையமும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. பல முக்கிய தலைவர்களை இழந்துள்ள ஈரான் இதற்கான பதிலடி மோசமானதாக இருக்கும் என சூளுரைத்துள்ளது. ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இது பற்றி பேசுகையில், இந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் தனக்கென ஒரு கசப்பான விதியை தேடிக்கொண்டுள்ளது, அதை இஸ்ரேல் நிச்சயமாக பெறும் என உக்கிரமாக பேசியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேலுக்கு என்ன பகை? ஈராக்கின் சதாம் ஹுசேனுக்கும் அமெரிக்காவுக்கும் பகையை வளர்க்க பெரும்பாடுபட்டவர் நெதன்யாகு. ஏனெனில் அப்போதைய காலகட்டத்தில் மத்திய கிழக்கின் பெரும்பலம் பொருந்திய தலைவராக இருந்தவர் சதாம். அவருடைய ஆதிக்கம் இஸ்ரேலுக்கு அபாயத்தை விளைவிக்கலாம் என நினைத்தார் நெதன்யாகு. அதற்கு தோதாக சதாம் குவைத்தை பிடிக்க போக ஈராக்கின் வீழ்ச்சி தொடங்கியது. லெபனானில் ஹிஸ்புல்லா, ஒமானில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் உதவி செய்து வருகிறது. ஏற்கனவே யாஹ்யா சின்வார், நசரல்லா ஆகியோர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட போதே ஈரான் நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தது. தங்களுக்கு ஆபத்து என எந்த நாட்டை கருதினாலும் தாக்குதலை தொடங்கிவிடும் இஸ்ரேலின் ஆதி குணம்தான் தற்போதும் வெளிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காசா போர் உக்கிரமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே போர் மூண்டால் அது மத்திய கிழக்கின் இன்னொரு கருப்பு சரித்திரமாகவே அமையும்.